எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. நம்ம சொந்த ஊர்ல, நம்ம சொந்த இடத்துல, அவுட்டோர்ல வச்சு, அப்படியே அந்த வயலுக்கு நடுவுல, எ அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நடுவுல உட்காந்து பேசிக்கிட்டு, ஒரு பிரியாணியோ, இல்ல ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு ஏத்த மாரி அமைஞ்சது தான் இந்த பொங்கல். ஸோ இந்த பொங்கல் டைம்ல ஒரு மட்டன் பிரியாணி அருமையா செஞ்சு, ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப ஹேப்பியா என்ஜாய் பண்ண ஒரு தருணம். ஸோ, அதுதான் இந்த எப்படி செஞ்சோம், அந்த பேக்கிரவுண்ட் நாய்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பின்னாடி போகும் வாய்ஸு, பேசுறது, இந்த பொங்கல் விளையாட்டு நடக்கிற மைக்ல பேசுறது எல்லாமே போகும். அது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட்டு அடுப்பு வந்து பொங்கலுக்கு வச்சிருந்த அந்த அடுப்பு கட்டிலேயே வந்து கற்பூரத்த வச்சு மங்களகரமா தீபத்தோட ஸ்டார்ட் பண்ணி, சட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ, அதுல வந்து நான் இன்னைக்கு வந்து 2 கிலோ பாஸ்மதி அரிசியும், 2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருந்தேன். அதுல தான் பிரியாணி செய்ய போறோம். ஸோ, அதுக்கு தேவையான இதோடைய குவான்டிட்டி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ, என்னன்றத நீங்க கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு. நான் எண்ணெய், நெய்ய ஊத்திட்டு, நெய் வந்து கொஞ்சமா தான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? அது கூட இந்த பட்டை, கிராம்பு, அவங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெங்காயத்த நல்லா நீள நீளமா கட் பண்ணி, அதையும் உள்ள நல்லா சேர்த்து, நல்லா பொன்னிறமா வதக்கியாச்சு. இதுல என்ன எனக்கு வந்து குக்கர்ல செய்றத விட, இந்த மாரி பாத்திரத்துல செய்றது பிடிக்கும். அதுவும் இந்த விறகு அடுப்புல வச்சு செய்றது, எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அது வந்து டேஸ்ட் வந்து லிட்டரலா வந்து டிஃபரெண்ட்டா தெரியும். அது கண்டிப்பா அது ஃபீல் பண்ணி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பிரியாணி அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு எமோஷன்ங்க. அது வந்து ஒரு வேர்ட் கிடையாது, எமோஷன். ஸோ லைக் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வந்து வேகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தூள் உப்ப வந்து மேல தூவி பொறுமையா கிண்டிட்டே இருந்தேன். ஓகேங்களா? கரண்டி இந்த தோசை பிரட்டி வச்சு தான் பண்ணேன். அதுக்கு ஒரு கேள்வி, வேற கரண்டியே இல்லையா? அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எது வாட்டமா இருக்கோ அத வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அதுவும் இல்லாம இதுல என்ன ஒரு இது விஷயம்னா, இந்த பிரியாணி செய்யறதுக்குள்ள ஒரு 20 வாட்டியாவது மூடி தொறந்து, மூடி தொறந்து, மூடி தொறந்துயாச்சு. எதுக்குன்னா, மரத்துக்கு கீழ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வேப்பில விழுந்துறக்கூடாது. இல்ல இன்னொருத்தர் சொல்லுவாரு பாருங்க, "வேப்பில விழுந்துற போது கசக்கும்" அப்படின்னு. ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு எல்லாரும் இது பண்ணிட்டு. ஸோ வெங்காயம் வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. அப்புறம் 2 கிலோ மட்டன வந்து நான் ஆல்ரெடி வந்து வீட்லயே வந்து வேக வச்சுட்டேன். மட்டன் வாங்கும்போது கொஞ்சமா கொழுப்பு கேட்டு வாங்கிக்கோங்க. அது வந்து பிரியாணில சேரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ மட்டன் எப்படி வேக வைக்கணும்னா, ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான். வேற எதுவுமே போட்டு வேக வைக்க வேண்டாம். அத வேக வச்சு அந்த தண்ணியே எடுத்து வச்சுக்கணும். அந்த கறிய வந்து தனியா எடுத்து போட்டு, இப்ப அந்த எண்ணெயிலயும், இந்த வெங்காயத்திலயும் வந்து நல்லா மட்டன் வந்து வேகட்டும். ஓகேங்களா? ஸோ தீ வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லயே எரியட்டும். வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஹை ஃப்ளேம்ல தான் இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு தொறந்ததுக்கப்புறம், லைட்டா வந்து அது எல்லாமே அதில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ட்ரை அவுட் ஆயி, பெரட்டல் அப்படி பெரட்டும்போதே வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும். ஓகே. அந்த டைம்ல நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அத பார்த்தீங்கன்னா, மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதுக்குரிய ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே. அதுக்கு வந்து நடுவுல ஒருத்தர் வந்து கட்டைய சொல்லுவாரு. யாருமே எங்க பிரதர் தான். நெருப்பு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சாரு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் அரைச்சேன். ஓகே. ஸோ இஞ்சிய விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா டேஸ்ட் இன்னும் நல்லாருக்கும். அதே மாரி சில பிரியாணிலாம் சாப்பிட்டா நெஞ்சு எரிக்கும். அப்போ வந்து அது தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இஞ்சிய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பூண்ட வந்து அதிகமா வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த 2ம் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாருக்கும். ஸோ பிரியாணிக்கு மெயினான இன்கிரீடியன்ட்டும் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருங்க. அது கூட நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளியும் போட்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா அத போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். கை வலி தாங்க முடியல. என்ன பண்றது? பட் நம்ம தானே செய்யணும். ஸோ தயிர் வந்து இப்ப நான் ஊத்துறேன். நெறைய பேருக்கு தயிர் ஏன்டா நம்ம ஊத்துறோம்? அப்படின்றது ஒரு டவுட் வரும். ஸோ ஆக்சுவலி தயிர் ஊத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம அதுல உள்ள போட்டிருக்கக்கூடிய அந்த மீட் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ வெஜிடபிளும் சாஃப்ட்டா இருக்கும். வெஜ் பிரியாணி கூட தான் நம்ம போடுவோம். ஸோ அப்ப வந்து அதுல மீட் இல்லையே அப்படின்னு கேட்றாதீங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய
வெஜிடபிளா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அட் தி சேம் டைம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால அடி பிடிக்கும். அந்த டைம்ல தயிர் ஊத்துனா அடி பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அது கூட கொஞ்சம் உப்ப போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நான் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து தம் பிரியாணி தான் பண்ண போறேன். ஓகே. அதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டு வச்சு கலருக்கும் கொஞ்சம் காரத்துக்கும், அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே அரைச்ச ஸ்பெஷல் பிரியாணி மசாலா அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி மசாலா எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதை இதில் பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலால ஒரு நாள் வீட்ல பிரியாணி செஞ்சுட்டாங்க. எனக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்லயே வேணும் தான் இன்னைக்கு என்ன வந்து செய்ய சொல்லி ஒரே அன்பு மலைகள் பொழிஞ்சுட்டாங்க. அதனால அரிசி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் அரிசி வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதை தனியா நல்ல சூடான தண்ணியில போட்டு 50% வந்து குக் பண்ணணும். அது கூட எண்ணெய் உப்பு போட்டு குக் பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைட். ஸோ இப்போ வந்து கறி ஃபுல்லா வந்து அந்த மசாலால ஃபுல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. வேற எந்த மசாலாவும் போடல. வெறும் உப்பு, நான் வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலா, கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கறி வேக வச்சிருந்தேன். அந்த தண்ணியை வந்து நான் வேஸ்ட் பண்ணல. அந்த தண்ணியை தான் ஊத்தணும். ஏன் அப்படின்னா தண்ணி அந்த மீட்ல இருக்கக்கூடிய எல்லா சத்தும் சரி, அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து அந்த தண்ணியில தான் இருக்கும். அதை கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், லைட்டா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டேன். இதுக்கு நான் எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும், டயர்ட் ஆயிடும். அதனால அப்படியே சுட்டு பிடிச்சிக்கிட்டே செய்யலாம் அப்படின்ட்டு தான். வேற ஒண்ணும் இல்லை. ஸோ தண்ணியை ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல வந்து நான் எலுமிச்சை பழம், ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி புழிஞ்சுட்டேன். அந்த உள்ள இருக்க சீட்லாம் எடுத்துட்டு. ஸோ எலுமிச்சை பழம் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னு. இப்போ நான் ஒரு பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன். அது என்னது பார்த்தீங்கன்னா பாதாமியும் முந்திரியும் ஊற வச்சு அரைச்சி அதை வந்து நான் பேஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி இதை ஆட் பண்ணுங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு அச்சஸில் முஸ்லீம் அவங்க வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய சீக்ரெட்டு. அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் ஏன் புழிஞ்சு ஊத்துறேன்னு பார்த்தீங்கன்னா மீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சரியா ஜூஸியாக. ஸோ அது நல்லா மீட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வெந்துடுச்சு. ஸோ அரிசியும் வந்து 50% குக்கும் ஆயிடுச்சு. ஸோ அந்த தண்ணியை ஃபுல்லாக அதுலேருந்து வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் பாயில்டு வந்து அரிசியை வந்து சாப்பாடை வந்து நான் இங்கே ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவில் போட்டு ஃபுல்லாக அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து மசாலா வந்து ஒட்டுற மாதிரி நல்லா இது பண்ணிட்டேன். சைடில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக போட்டேன். தண்ணியும் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான், தம் கட்டிட வேண்டியது தான். வாழை எண்ணெய் போட்டு தம் கட்டி அப்படி ஓப்பன் பண்ணா ஐயோ 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 ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி விட்டதோ அப்படின்ற மாதிரி தான். இந்த சாப்பாடை பாருங்க, சீரியஸா அடடா நீ ஒரு படிக்காத மேதைடா அப்படின்ற மாதிரி தான். நான் படிக்காத செஃப் தான், ஆனா இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயம் செய்ய செய்ய அது நமக்கு பர்ஃபெக்டா வந்துடும் அப்படின்ட்டு பிரியாணி செஞ்சு செஞ்சு அப்படியே கண்ணாலேயே எனக்கு வந்து அளவு தெரிஞ்சிருச்சு. மூக்காலேயே அந்த வாசனை எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்றதுக்கு என்ன, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன, இலைய போட்டுற வேண்டியதுதான், சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நல்ல அருமையான முஸ்லீம் வீட்டு ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி, அதுவும் அவுட்டோர்ல வேற லெவல் ஃபீலு. நீங்களும் இந்த மாதிரி உங்க சொந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இருக்கிற அந்த செகண்டை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. பாய் பாய்.